என்னாச்சி? யா ரொம்ப சோகமாயிருக்க? என்னடா வாழ்க்கை இது, வாழவே புடிக்கல. யா இப்படி சொல்ற, எதான் பிரச்சனையா? வாழ்க்கையே பிரச்சனைதான். வாழ புடிக்காத அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? டெய்லி வேலைக்கு போறேன், வீட்டுக்கு வாரேன், சாப்பிடுறேன், தூங்குறேன். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? வேலை பாக்குற இடத்துல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை. பணத்துக்காக இவ்ளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. சம்பளம் பத்த மாட்டேங்கி, ஒரு சேமிப்பு இல்ல, நிம்மதியே இல்ல. எதுக்குதான் வாழ்றோமோ? உயிரோட இருந்து என்ன சாதிக்க போறோம்? அஸ்தக்ஃபிர்லா. என்ன நீ இப்படி சொல்ற? வாழ்க்கைனா சோதனை இருக்கதான் செய்யும். உனக்கு மட்டுமில்ல, இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சோதனை இருக்கும். முதல்ல வாழ்க்கைய திட்டாத, ஏனா இந்த வாழ்க்கைய தந்தது அல்லாஹ். வாழ்க்கைய திட்டுறது, நேரத்தை திட்டுறதெல்லாம் அல்லாஹ்வ திட்டுற மாதிரி. அல்லாஹ் சொல்றான், ஆதமின் மகன் என்னை நோவினை செய்கின்றான், மனிதன் காலத்தை ஏசுகிறான். நானே காலம், என் கையில்தான் இரவு பகல் இயக்கம் உள்ளது. அப்படியா? நான் ஏதோ கஷ்டத்துல அப்படி சொல்லிட்டேன், இனி சொல்ல மாட்டேன். இந்த கஷ்டத்துக்கு ரசூலுல்லாஹ் தீர்வு சொல்லிருக்காங்க. அதென்ன தீர்வு? உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு மேல் நிலையில் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். அல்லாஹ்வுடைய அருட்கொடையை குறைத்து மதிப்பிடாமல் இருப்பதற்கு ஏற்ற முறையாகும். எத்தனையோ பேர் சாப்பாடில்லாம, வாழ வீடில்லாம இருக்காங்க. செல்வந்தர்களை பார்த்தா என்னதான் பணம் இருந்தாலும் நோயின் காரணமாக அவங்க விரும்பியதை சாப்பிட முடியாது, அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது. இங்க யாருக்கு தான் கஷ்டமில்ல சொல்லு? அதனால எப்பவுமே நம்மை விட கீழ்நிலையில் உள்ளவங்கள பார்க்கணும். ஏழை, பணக்காரன், சிறுவன், இளைஞன், முதியவர்னு பாகுபாடு இல்லாம எல்லோருக்கும் சோதனை வரதான் செய்யும். பாலஸ்தீன்ல உள்ள மக்கள பாரு, அவங்களுக்கு எவ்வளவு சோதனை. அல்லாஹ் நம்மள அப்படியா சோதிக்கிறான்? அவங்க ஆசைப்படுறதெல்லாம் நம்ம வாழ்ற இந்த சாதாரண வாழ்க்கைக்குதான். தாக்குதல் இல்லாம, குண்டுவெடிப்புகள் நடக்காம, தன் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியா வாழ்ற ஒரு வாழ்க்கைக்கு தான். ஆனா நம்ம குடும்பத்துடன் இருந்தாலும் நமக்கு மகிழ்ச்சி இல்ல. இப்போ வயநாடு மக்கள பாரு, வாழ வீடில்லாம, உணவு இல்லாம, சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லாம அனாதையா நிக்கிறாங்க. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். அவங்கள பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய சோதனையெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு எண்ணற்ற அருட்கொடைகளை தந்திருக்கான். ஆமா, நம்ம சோதனைய நினைச்சி புலம்பாமா அல்லாஹ் நமக்கு தந்த அருட்கொடைக்கு அதிகமா நன்றி செலுத்தணும். நம்மை விட்டு சென்ற பிறகுதான் அதன் அருமை நமக்கு தெரியும். இருக்கும்போது தெரியாது. ஆமா, சரியா சொன்ன.